சூர்யா பட நடிகர் சொன்ன அந்த ஒரு அதிர்ச்சியான விஷயத்தை கேட்டு எல்லாருமே ஆடி போயிருக்காங்க. படத்துக்காக தான் நான் இதை செஞ்சேன், தயவு செஞ்சு நீங்க யாரும் செய்யாதீங்கன்னு சூர்யா அவர் என்ன சொல்லியிருக்காருன்னு தெரியுமா? அஜித் அவரு இப்ப குடும்பத்தோட டெல்லி போக போறாரா? மே 1 எல்லாருக்குமே மிகப்பெரிய இன்ப அதிர்ச்சி கொடுக்க போறாங்களாம். தைரியமா மக்களை சந்தேகங்கன்னு விஜய் அவர் ஒரு சில விஷயங்களை பேசியிருக்காரு. வாங்க என்ன நடந்துச்சு அப்படிங்கறத இந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கலாம். சமீபத்துல நிறைய பிரபலங்கள் பேட்டி கொடுத்துட்டு இருக்காங்க. அப்படித்தான் பாலிவுட் திரையுலகில் குறிப்பிடத்தக்க நகைச்சுவை நடிகர்கள்ல ஒருத்தரா இருந்த பரேஷ் ராவல் அவரு நிறைய ஹிந்தி படங்களையும் நடிச்சிருக்காரு. சூரரை போற்று படத்துல வில்லன் கதாபாத்திரத்தை ஏற்று நடிச்சிருந்தாரு. சுதா கொங்கரா அவங்க தான் பரேஷ் அவருக்கு ஒரு வாய்ப்பு கொடுத்திருந்தாங்க நம்ம தமிழ்ல நடிக்கிறதுக்கு. அவருக்கு இந்த வில்லன் கதாபாத்திரம் ரொம்பவே நல்லா இருந்துச்சு அப்படின்னு சொல்லலாம். பாலிவுட்ல பெரிய தலைகளோட படங்கள்ல பரேஷ் அவரு தவறாம நடிச்சுக்கிட்டு இருந்தாரு. இந்தியா முழுக்க பயங்கர ஃபேமஸான ஒருத்தர் அப்படின்னு சொல்லலாம். சூரரை போற்றுல ரொம்ப நல்லா நடிச்சதுனால அவருக்கு நல்ல வரவேற்பும் கிடைச்சது. இந்த நிலையில ரீசெண்டா அவர் ஒரு பேட்டி கொடுத்திருக்காரு. அந்த பேட்டியில அவர் பேசும்போது ஒரு படத்தோட ஷூட்டிங் பார்ட்ல இவருக்கு கால்ல பயங்கரமா காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில சிகிச்சைக்காக சேர்ந்திருந்தாராம். அந்த சமயத்துல நடிகர் அஜய் தேவ்கன் அவங்களுடைய தந்தை வீர தேவ்கன் அப்படிங்கிறவர் இவரை பாக்குறதுக்காக போயிருக்கிறாரு. அப்ப என்கிட்ட சீக்கிரமா குணமடையணும் அப்படின்னா உன்னோட சிறுநீரை நீயே குடி அப்படிங்கிற மாதிரி சொன்னாரு. மது, சிகரெட், அசைவம் இது எல்லாத்தையுமே தவிர்த்துடு, இது எல்லாம் தூக்கி வீசிட்டு இந்த விஷயத்த பண்ணுன்னு சொல்லியிருக்காரு. அவர் சொன்னபடியே காலையில எழுந்ததுமே முதல் வேலையா இவரே இததான் பண்ணுவாராம். 15 நாள் தொடர்ந்து இப்படி பண்ணியிருக்காராம். அப்புறம் மருத்துவர்கள் என்னுடைய எக்ஸ்ரேவை பார்த்து அவங்களே ஆச்சரியப்பட்டாங்களாம். எப்படி நீங்க குணமானீங்க அப்படின்னு கேட்டாங்களாம். அதாவது டிஸ்சார்ஜ் ஆக 2 மாதம் ஆகும்னு சொன்னவங்க 1.5 மாசத்திலேயே அவங்கள வீட்டுக்கு போங்கன்னு சொல்லிட்டாங்களாம். அந்த அளவுக்கு நிறைய மேஜிக் நடந்துச்சு அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஆனா இதை பார்த்த நிறைய பேர் என்னங்க இது புது கதையா இருக்கு அப்படிங்கிற மாதிரி எல்லாம் கூட நிறைய கருத்துக்களை பதிவிட்டு இப்ப சமூக வலைதளத்துல இந்த செய்தியை ரொம்ப அதிகமா வைரல் பண்ணிட்டு இருக்காங்க. இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, நடிகர் சூர்யா அவரு நான் படத்துக்காக தான் அதை பண்ணுனேன், நீங்க யாரும் அதை பண்ணாதீங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு சில விஷயங்களை சொல்லியிருக்காரு. அதுல அவர் என்ன சொன்னாருன்னா, நான் ரெட்ரோ படத்துக்காக சிகரெட் புகைக்கிற காட்சி எல்லாம் நடிச்சிருப்பேன், ஆனா உங்களோட வாழ்க்கையில தயவு செஞ்சு இதெல்லாம் பண்ணாதீங்க, ஒரு தடவை தானே அப்படின்னு ஆரம்பிச்சா கூட சீக்கிரமா அதை விட முடியாது, அந்த பழக்கத்துக்கு அடிமை ஆயிருவீங்க, புகை பழக்கத்தை என்னைக்குமே நான் ஆதரிக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி பேசியிருக்காரு. அடுத்து அஜித் அவரு குடும்பத்தோட அடுத்ததா டெல்லி போறாரு அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்திருக்குங்க. ரீசெண்டா சென்னையில சிஎஸ்கே மேட்ச் பார்க்க வந்திருந்தாரு. அஜித் அவருக்கு இப்ப பத்மபூஷன் விருது கொடுக்க போறாங்க. ஜனவரி மாதம் குடியரசு தினத்தை முன்னிட்டு தான் அவருக்கு விருது அறிவிச்சாங்க. இந்த நிலையில குட் பேட் அக்லி படமெல்லாம் வெளியாகி நல்ல வரவேற்பு பெற்றிருக்கு. சீக்கிரமா டெல்லி போறாரு, இந்த விருதை வாங்க போறாரு அப்படிங்கிற மாதிரி நியூஸ் எல்லாம் கூட போயிட்டு இருக்குங்க. ஆனா எது உண்மை அப்படிங்கறத வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இப்படி இது ஒரு பக்கம் இருக்க, மே 1ஆம் தேதி அவருக்கு பிறந்த நாள் இல்லையா, அதனால வீரம் படத்தை ரீரிலீஸ் பண்ண போறாங்கன்னு ஒரு நியூஸ் வெளியாகி இருக்கு. இந்த படத்தோட ரீரிலீஸ் ட்ரெய்லரும் இப்ப வெளியாகி இருக்கு. ரசிகர்கள் இதை பார்த்து ரொம்ப ஹாப்பியாகி இருக்காங்க. இப்பவே அஜித் அவருக்கு வாழ்த்துக்களை சொல்லிட்டு இருக்காங்க. அடுத்து விஜய் அவரு கோவையில பேசும்போது தைரியமா மக்களை சந்தியுங்க, மக்களிடம் போங்க, மக்கள் கிட்ட இருந்து நிறைய விஷயங்கள் கத்துக்கங்க, மக்கள் கூட வாழுங்க அப்படின்னு அண்ணா சொன்னதை ஞாபகத்துல வச்சுக்கிட்டு தயக்கமே இல்லாம மக்களை சந்திச்சுட்டு என்ன பிரச்சனை அப்படின்னு கேளுங்க, இதெல்லாம் எந்த தவறும் கிடையாது, யார் என்ன சொன்னாலும் கண்டுக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காருங்க. இதெல்லாம் பற்றி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க. இன்னும் சினிமா தகவலை தெரிஞ்சுக்க நம்ம சேனல் கூட இணைஞ்சிருங்க.